தேனை தினமும் சாப்பிட்டால் நடக்கும் அதிசயம் புதிய கண்டுபிடிப்பு. அட ஆமாங்க, நீங்கள் தினந்தோறும் வெறும் வயிற்றில் ஒரே ஒரு ஸ்பூன் தேனை மட்டும் சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் உடலில் பல விதமான மாற்றங்கள் ஏற்படுமா. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, தேனுக்கு ஒரு ஒரு தனித்தன்மை இருக்குதாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேன் நம்ம ரத்தத்தோட மிக எளிதில், அதாவது ரொம்ப சீக்கிரமாகவே கலந்துடுமா. அதனாலேயே நம்ம சித்தா மற்றும் ஆயுர்வேதத்தில் தேனை ஒரு சிறந்த மருந்து பொருட்களை பயன்படுத்தி வராங்களாம். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், தேன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. 2000 வருஷம் அதனால கிட்டு போகாத ஒரே பொருள் தேன் தான் சொல்லுவாங்க. இதுல ஹைலைட்டான மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேன்ல கிட்டத்தட்ட 70 வகையான வைட்டமின் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கான். இதனாலே நீங்க தினந்தோறும் ஒரு ஸ்பூன் தேனை சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 40-50 விட்டமின்கள் தாராளமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது ஆய்வில் கிடைச்சிருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. இவ்வளவு சத்துக்கள் கொண்ட தேனை நீங்க தினந்தோறும் சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, என்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்ற முழு விவரமா சொல்றேங்க. அதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் நீங்க தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு இந்த பயனுள்ள தகவல்கள் உங்க நண்பர்களுக்கு யாருக்காச்சும் தெரியாம தான் அவங்களுக்கு ஷேர் பண்றேங்க. சரி வாங்க, அது என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் குண்டாகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் தேன் சாப்பிடுங்க. யாருக்கெல்லாம் ஒல்லி ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் தேன் சாப்பிடுங்க. என்னப்பா சொல்கிறேன், உண்மைதாங்க சொல்கிறேன். அதாவது யாருக்கெல்லாம் ஒல்லி ஆகணுமோ அவங்க சுத்த நீல ஹாட் வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா அதில் 2 ஸ்பூன் தேனை வெறும் வயிற்றில் தினந்தோறும் காலையில் குளிச்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் பார்த்தீங்கன்னா நீக்கி விட்டு உங்கள் உடல் எடை குறைவதற்கு ரொம்ப உதவுன்றாங்க. அதுக்கப்புறம் யாருக்கு உடல் எடை ஏறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி பால் குடிப்பீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பாலில் பசும்பாலில் 2 ஸ்பூன் தேனை மட்டும் கலந்துட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா உங்க உடல் எடை ஏறும் அப்படி சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் தேனை தினந்தோறும் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக், அதாவது மாரடைப்பு போன்ற எந்த பிரச்சனையும் வராதாங்க. அறிவியல் ரீதியாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அட உண்மைதாங்க சொல்கிறேன். அதாவது தேன் நம்ம தினந்தோறும் சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சிட்டு நல்ல கொழுப்பு பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துவோம். அதோடு மட்டும் இல்லாமல் தேனில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து அதிக அளவு நிறைஞ்சிருக்காங்க. இதன் காரணமாக நம்ம ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயங்க, தேனை நீங்கள் தினந்தோறும் சாப்பிடுறீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுன்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், தேனை நீங்க தேன்ல பெரிச்சு பழத்தை மாதிரி டேட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை பூர வச்சு போட்டு சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்க உடலுக்கு இரும்பு சத்தானது இரட்டிப்பா கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் விட்டமின் B6 காம்ப்ளெக்ஸ், விட்டமின் பி, அப்புறம் விட்டமின் ஏ, விட்டமின் சி போன்ற பல சத்துக்கள் உங்க உடலுக்கு கிடைக்கும்ன்றாங்க. அதுக்கு அடுத்த விஷயங்க, யாரெல்லாம் தேனை தினந்தோறும் சாப்பிட்றாங்களோ அவங்களோட கண் பார்வையானது மிக சீராக தெரியும், நன்றாக தெரியும், தெளிவாக தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் அதிகமாக நிறைஞ்சுள்ளது தேனில், புரியுதுங்களா. அதுக்கு அடுத்த விஷயம், யாரெல்லாம் தேனை தினந்தோறும் சாப்பிட்றாங்களோ அவங்க உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளானது மிக ஸ்ட்ராங்காகவும் வலிமையாகவும் இருக்கின்றாங்க. ஏன்னா தேனில் பார்த்தீங்கன்னா கால்சியம் மற்றும் மேக்னீசியம் சத்து அதிகம் நிறைஞ்சிருக்கான். சரிங்களா. அதுக்கு அடுத்த விஷயங்க, தேனில் பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் சத்து அதிகமாக இருக்குது. சரிங்களா. அதனால உங்கள் உடம்புல எங்கேயாச்சும் அடிபட்டுச்சு இல்லை தீக்காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னும் போது அந்த இடத்த லேசாக கழிட்டு நீங்கள் தேனை மட்டும் எடுத்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் உடலில் ஏற்பட்ட அந்த புண்ணானது தீக்காயங்கள் பார்த்தீங்கன்னா மிக விரைவில் குணமாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த சளி இருமல் போன்ற பிரச்சனை அதிகமாக இருக்கோ அவங்க தேனை சாப்பிட்டா அந்த பிரச்சனை சரியாகுன்றாங்க. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் செரிமான பிரச்சனை, அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க தேனை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை தீருமாம். அதுக்கப்புறம் கடைசியாக யாருக்கெல்லாம் வாய்வு பிரச்சனை, அதாவது கேஸ் ட்ரபிள் சொல்லுவாங்க, அந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகளும் சரியாகும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்து தேனுங்க. தினந்தோறும் ஒரு ஸ்பூன் தேனை மட்டும் சாப்பிடுவாங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும்ன்றாங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் நான் உங்களுக்கு ஆழ்தூரம் சொல்லினே இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் தினம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு இந்த பயனுள்ள தகவல்கள் உங்கள் நண்பர்கள் யாருக்காச்சும் தெரியாமல் தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தவற விடாதீர்கள்.